டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு 35 பவுண்ட்ஸ் 40 பவுண்ட்ஸ் பே பண்ணி டயர்ட் ஆகிட்டிங்களா? இல்லாட்டி இவ்வளவு காசு பே பண்ணணுமே என்ற பயத்திலேயே லைசன்ஸ் எடுக்காமல் இருக்கிறீங்களா? உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு பெனி கூட பே பண்ணாமல் எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலமாக டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது உங்களை ப்ராக்டிக்கல் டிரைவிங் எக்ஸாமுக்கு எந்த ஒரு ஃபீயும் பே பண்ணாமல் லீகலாக எப்படி கார் லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கணன் சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒஃபிஷியல் gov.uk வெப்சைட்டில் இருந்து தான் எடுத்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நிச்சயமாக ரிலேபிளான டீட்டெயில்ஸாக இருக்குது. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டிரைவிங் பழகிறதுக்கு என்னென்ன லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கணும்னு பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு டிரைவிங் சொல்லித்தரவருக்கு இருக்க வேண்டிய ரிக்வயர்மெண்ட்ஸை பார்ப்போம். உங்களுக்கு டிரைவிங் சொல்லித்தரவர் 21 வயசு அல்லது அதுக்கு கூடின ஒரு ஆளாக இருக்கணும். அடுத்தது அவர் நீங்கள் எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளை பழகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அந்த கேட்டகரிக்குரிய லைசன்ஸ் வந்து அவர் வச்சிருக்கணும். நீங்கள் ஒரு மேனுவல் கார் பழகுறீங்க, ஆட்டோமேட்டிக் லைசன்ஸை வச்சிருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு மேனுவல் கார் பழகிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இல்லாட்டி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அடுத்தது அவர் 3 வருஷத்துக்கு மேலே UK ஃபுல் லைசன்ஸ் இல்லாட்டி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கண்ட்ரீஸுன்ற ஃபுல் லைசன்ஸ் வந்து வச்சுருந்துருக்கணும். இப்போ நான் மென்ஷன் பண்ணின 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு 1000 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபைன் வரலாம். அதை விட உங்களோட ப்ரொவிஷனல் லைசன்ஸ்லேயே நீங்கள் லைசன்ஸ் எடுத்த பிறகு வார மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் லைசன்ஸ்லேயே 6 பெனால்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் புக் பண்ணுவாங்க. அதை விட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கார் பழகும் போது நீங்கள் மோட்டர்வேயில் ட்ரைவ் பண்ண முடியாது. உங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறவர் அவர் இந்த ஃபோனை செக் பண்ண இயலாது. உங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதை தான் அவர் அந்த காரில் இருக்கும் வரைக்கும் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண வேணும். அதை விட நீங்கள் பேசஞ்சர்ஸை வந்து ஏற்ற இயலாது. இதை விட கட்டாயமாக நீங்கள் பழகிற காருக்கு உங்களோட ஓன் இன்சூரன்ஸ் இருக்கணும். இதை நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஒன்று, உங்களுக்கு பழக்கிறவர் இப்படி ஒரு ஆள் இந்த காரில் பழகிறாருன்னு சொல்லி உங்களோட ப்ரொவிஷனல் லைசன்ஸ் ஆட் பண்ணி உங்களை ஒரு லேர்னர் டிரைவராக வந்து அவர்கிட்ட இன்சூரன்ஸில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பழகிற காருக்கு வந்து உங்களோட ப்ரொவிஷனல் லைசன்ஸை வச்சு லேர்னர் டிரைவர் இன்சூரன்ஸ் கட்டாயமாக போட்டிருக்கணும். இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓடி பிடிபட்டால் உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃபைன், அதாவது எந்த ஒரு ரேஞ்சிலையும் வந்து உங்களோட ஃபைன் இருக்கலாம். அதை விட 8 பெனால்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ப்ரொவிஷனல் லைசன்ஸில் புக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஹெல்ப்போட ட்ரைவ் பண்ண லேர்ன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இன்சூரன்ஸ் போட்டுருங்க. இதை விட நீங்கள் காரோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கிளியராக விசிபிள் ஆகிற மாதிரி எல்போர்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இதுவும் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்களில் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கணன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃபார் நவ்.